கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இனி நடக்கப்போகும் 2 விஷயங்கள். யோவேல் 1:6. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. வெளிப்படுத்தல் 13:2. ஒரு மிருகம் சமுத்திரத்தில் இருந்து ஏறி வருகிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு கவர்மெண்ட் வருகிறது என்று அர்த்தம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிவுற்றது, இங்கிலாந்து வல்லரசானது. செகண்ட் வேர்ல்டு வார் முடிவுற்றது, அமெரிக்கா வல்லரசானது. தேர்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆயிருக்கு. யூரோப்பியன் யூனியன் சூப்பர் பவராக மாறும். இது குறித்தான முழுமையான விளக்கங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள இந்த காணொலியை பாருங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நம் சகோதரன் பிரதர் MD ஜெகன் அவர்கள் இதில் பேசியிருக்கிறார்கள். இது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை எழுப்புவதாய் கட்டுவதாய் காணப்படும். இனி நடக்க போகிற 2 முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டு நாம முடிக்க போகிறோம். அடுத்து நடக்க போகுது, இதான் நடக்க போகுது. பைபிள்ல உள்ளது தான், நான் ப்ராபசி சொல்றது இல்ல. வாசிங்க யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. எந்த ஜாதி வருகிறது? யார் எழும்பி வர போறாங்க? அதுவும் இஸ்ரவேலுக்கு விரோதமா வர போறாங்க. அதனுடைய பற்கள் சிங்கத்தின் பற்கள். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசி. வெளிப்படுத்தல் 13:2. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போலிருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. சிங்கத்தின் வாயை போலவும். யோவேல் 1:6 என்ன சொல்லுது? அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு மேல் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. அதை பத்தி என்ன சொல்லுது? அது ஒரு பலத்த ஜாதி. 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வரப்போகிற ஒரு கவர்மெண்ட், ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிறது. மிருகம் சமுத்திரத்திலிருந்து வருதுன்னா, இப்ப வாசிக்கலாம் நேரம் இல்லை, எழுதுறதா எழுதி கொள்ளுங்க. தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனத்தில் ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு கவர்மெண்ட் வருகிறது என்று அர்த்தம். தானியேல் 7:21 வாசிக்க முடியுமா? உடனே அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும். இருக்கா? தானியேல் 7:23. தானியேல் அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாகும். சமுத்திரத்தில் வரக்கூடிய அந்த மிருகம் தான் வெளிப்படுத்தல் 13:1 இருக்கு. 4வது மிருகம் அது ஒரு ராஜ்யம், ஒரு கவர்மெண்ட். அந்த கவர்மெண்டினுடைய வாய் சிங்கத்தின் வாய். இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நேரம் இல்லை. இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வார் நடந்துட்டு இருக்குது இல்லையா? ஒவ்வொரு வார் முடியும் போதும் ஒரு சூப்பர் பவர் உண்டாகும், அதாவது அடுத்த வல்லரசு உண்டாகும். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே இங்கிலாந்து வல்லரசா இருந்துச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே அமெரிக்கா வல்லரசாக மாறுச்சு. இப்ப தேர்ட் வேர்ல்டு வார் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கு. இது முடிஞ்ச உடனே யூரோப்பியன் யூனியன் என்கிறதான இதுதான் சூப்பர் பவராக மாறப்போகுது. அடுத்து கரெக்டா பைபிள்ல சொன்ன அந்த வெளிப்படுத்தல் 13:1 இருக்கிற எல்லாம் இதற்கு பொருந்தும். இது ஒரு தனி செய்தி, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமானால் போன முறை வந்த போது எடுத்திருக்கிறோம். 10 நாடுகள் என்கிற தலைப்புல இதை பத்தி எடுத்திருக்கிறோம். மேபி உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், நீங்க மறந்திருப்பீங்க. நான் ஒரு பெரிய நம்பிக்கையில் இருக்கிறேன். மறந்துட்டேன்ற ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். ரைட், தெளிவாக தான் இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் மறக்கிறதுல எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. என்ன தெரியுமா? அந்த செய்தியை திருப்பி நான் இங்கேயே எடுத்துக்கலாம், மறந்துருந்தீங்கன்னா. சரி, 10 நாடுகள் கூட்டமைப்பு, யூரோப்பியன் யூனியன். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன். 10 நாடுகள் இருக்கும், 7 தலை, 7 மலைகள் உள்ள நகரம் இருக்கும். எல்லாமே யூரோப்பியன் யூனியன் வரப்போகுது. அடுத்த சூப்பர் பவர் இவங்க தான். அமெரிக்கா கொலாப்ஸ் ஆயிடுச்சு, தெரியல. நேற்று பார்த்தீங்களா? வரலாறு காணாத அளவுக்கு அமெரிக்காவுடைய மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக காலி, மொத்தம் அவுட், டோட்டலாக எத்தனையோ ட்ரில்லியன் காலி ஆயிடுச்சு. ஸோ அமெரிக்கா வேற வழியே கிடையாது, தேர்ட் வேர்ல்டு வார் செய்யும். இதே மாதிரி தான் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு முன்னாடி யூகேவுடைய மொத்த எக்கானமி கொலாப்ஸ். அவங்க அதனால வார்க்குள்ள வந்தாங்க. இப்போ அமெரிக்காவுடைய எக்கானமி கொலாப்ஸ், வார்க்குள்ள வராங்க. இப்போ அடுத்து சூப்பர் பவராக யூரோப்பியன் யூனியன் மாறப்போகிறது. இதோடைய கரன்சி யூரோ தான் அடுத்த சூப்பர் பவராக மாறும். இப்போ அடுத்து வரக்கூடிய பலத்த ஜாதி 1ஆம் அதிகாரம் யோவேல் புஸ்தகம் அந்த இடத்துல 6வது வசனம் சொல்லுது இல்லையா? எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. இதுதான் கடைசியா இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரக்கூடிய ஆன்டி கிரைஸ்ட் கிங்டம். இதுல வரக்கூடிய கடைசி கிங் தான் ஆன்டி கிரைஸ்டாக இருப்பான்.
அவன் தான் உலகத்தை 7 வருஷம் ஆளுகை செய்ய போகிறவன். அந்த 7வது வருஷத்துல தான் அர்மகதான் யுத்தம் நடக்கும். ஸோ இப்போ அதுக்கு முந்தின நாடு ரெடி ஆயிடுச்சு. இந்த காலகட்டத்தில் 2 காரியம் நடக்கும் என்று வேதம் சொல்லுது. இது வரப்போகுது. இந்த வார் அதுக்கான தான். வார் முடியும் போது ஒரு சூப்பர் பவர் உண்டாகும், இவங்க தான் வருவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் 2 காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்றார். வாசிச்சு முடிக்கலாம். வாசிங்க. 1ஆம் அதிகாரம் யோவேல் புஸ்தகம் 15வது வசனம் வாசிக்கும். அந்த நாளிலிருந்து ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வருடத்திலிருந்து வருகிறது. என்ன வரப்போகுது? என்ன வரப்போகுது? கர்த்தருடைய நாள் வரப்போகுது. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் யோவேல். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். அவருடைய பாளையம் மகா பெரியது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு அவருடைய வல்லமையுள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாக இருக்கிறது, அதனை தகனிக்கிறவன் யார்? 2 அதிகாரத்தில் 3 தடவை கர்த்தருடைய நாள் வருது, கர்த்தருடைய நாள் வருது, கர்த்தருடைய நாள் வருதுன்னு சொல்றார். சரி, இந்த கர்த்தருடைய நாள்னா என்ன? கர்த்தருடைய நாள் என்பது எதை குறிக்கிறது? ரகசிய வருகையானா? இல்ல. 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் வாசிங்க. 2 கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாக. கர்த்தருடைய நாள் இரவிலே. அப்ப அந்த கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும்னா அது எந்த நாள்? ரகசிய வருகையானா? இல்ல. வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. இதோ திருடனைப் போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தார். மெகிதோ பள்ளத்தாக்குல வரக்கூடிய அர்மகதான் வார். அப்ப இயேசு வரார். அந்த நாளுக்கு பேர் தான் என்ன நாள்? கர்த்தருடைய நாள். அதுதான் 2 பேதுரு 3:10 சொல்லுது. வெளிப்படுத்தல் 16, 15, 16 சொல்லுது. இந்த யோவேல்ல சொல்லப்பட்ட 1:15, 2:1, 2:11 எல்லாத்துலயும் கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள்னு சொல்றது பகிரங்க வருகையில பூமியை கர்த்தர் அர்மகதான் யுத்தத்தில் அழிக்க போறது. அதனால்தான் அந்த நாளை யார் சகிக்கக்கூடும், அந்த நாளில் யார் நிலை நிற்கக்கூடும், யாரு நிக்க முடியாதுங்கிறார். சோ இது பகிரங்க வருகையை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள்லாம் நடக்கும்போது ஓசியா புஸ்தகத்துல கர்த்தருடைய நாளை பத்தியே கர்த்தர் பேசல. ஆனா அதுக்கு அடுத்த புஸ்தகத்துல 2 அதிகாரத்துல 3 தடவை பேசுறாரு. 3 அதிகாரத்துல 4 தடவை பேசுவார். 3ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா இன்னும் ஒரு தடவை சொல்வார் கர்த்தருடைய நாள் வருகிறதுன்னு. அப்போ பகிரங்க வருகையை பத்தி மிக தெளிவாக 3-4 இடங்களிலே வேதம் சொல்லுது கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார். அதுலயும் மிக முக்கியமாக ஒரு எச்சரிப்பும் கொடுக்க சொல்றாரு. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்தை எச்சரிக்கை சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது. அது எச்சரிக்கை விட சொல்றாரு. சீயோனிலே எக்கால சத்தமிடுங்கள், கர்த்தருடைய நாள் வருது, ஆபத்து வருதுன்னு சொல்றார். சரி, இது பகிரங்க வருகைன்னு இருக்கே, இந்த காரியங்கள்லாம் சொல்லப்படுது, இதுக்கு நடுவுல சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், ரகசிய வருகையை பத்தி ஏதாவது இருக்குதா? எந்த இடத்துலயாவது சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க, முடிக்கலாம். யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை வாசிங்க. 2:14. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பிரசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுணுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. கொடுத்திருக்காரு பாருங்க. மணவாளன் மணவாட்டி என்பது இஸ்ரவேலை குறிக்கிற வார்த்தை அல்ல. மணவாளன் மணவாட்டி என்பது புதிய ஏற்பாட்டில் உள்ள சபையை குறிக்கிற வார்த்தை. அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லும் பொழுது ஆவியும் மணவாட்டியும் வாயன்பார்களாக. அதனாலதான் பவுல் சொல்லும்போது 2 கொரிந்தியர் எழுதும்போது எழுதுறார் 11ஆம் அதிகாரத்துல, உங்களை ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக உங்களை ஒப்படைப்பதற்கு நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் எழுதுறார். சோ மணவாட்டி என்பது புதிய ஏற்பாட்டு சபை. இங்க இஸ்ரவேலுக்கு சொல்லிக்கிட்டே வரும்போது, சரி இதுக்கு முன்னாடி கர்த்தருடைய நாள் வந்துடுச்சா, சபை எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய நாள் வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் வாசிச்சிருங்க, உங்களுக்கு இன்னும் தெளிவா இருக்கும். யோவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க.
நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள். நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது. சமீபமாய் இருக்கிறது. அப்ப இன்னும் கர்த்தருடைய நாள் என்ன செய்யல, வரல. ஆனா அதுக்கு முன்னாடியே சொல்றாரு 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்க. எவ்வளவு தெளிவான ப்ராபசி பாருங்க. சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. மணவாளனுடைய அறைனா என்ன? பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஃபாதர் உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு ஃபாதர்ஸ் சாம்பர்னு இருக்கு. அங்கிருந்து அவர் புறப்பட போறார். எதுக்காக? உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டு போவதற்காக. மணவாட்டி எங்கிருந்து வரணும்? வசனம் சொல்லுது பாருங்க, மணவாட்டி தன் மறைவையும் விட்டு. எந்த மறைவு? உன்னத பாட்டு 2 சொல்லுது, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கியிருக்கிற என் புறாவே உன் முகரூபத்தை காண்பி. அப்ப எந்த மறைவிடம்? கண்மலையின் வெடிப்பு. கண்மலைனா இயேசு கிறிஸ்து, வெடிக்கப்பட்ட அடிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நடுவே மறைந்திருக்கிற புறாவே, சபையே, உன் முகத்தை காட்டு, நீ பறக்கிற காலம் வந்து விட்டது, மறைவை விட்டு புறப்படு, மணவாளன் தன் அறையை விட்டு வந்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் கிறிஸ்துவை சந்திக்கிற காலம் சமீபமாயிற்று. அல்லேலூயா. இன்னும் நமக்கு நடக்க வேண்டிய ஒரே ப்ராபசி, இந்த 3ஆம் உலகத்தின் முடிவில் ஒரு வல்லரசு எழும்பணும். அதை ஒட்டி கர்த்தருடைய வருகையும் சம்பவிக்கணும். இப்ப யோசிச்சு பாருங்க, அமெரிக்கா கொலாப்ஸ் ஆயிடுச்சு, அடுத்த வல்லரசு ரெடி ஆயிடுச்சு, யூரோ ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. 2001 யூரோ வந்துடுச்சு. யூரோ வந்த போதுல இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம், யூரோ வந்துடுச்சு, 10 நாடுகள் கூட்டமைப்பு வந்தாச்சு, இவங்க உலகத்தினுடைய கரன்சியை தங்கள் கையில் எடுப்பாங்க. இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க பிரேசில், ரஷ்யா இவங்கெல்லாம் சேர்ந்து, பெல்ஜியம், ரஷ்யாலாம் சேர்ந்து பிரிக்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. பிரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 20-25 பேர் சேர்ந்துட்டாங்க. பிரிக்ஸ் தான் அடுத்த கரன்சினாங்க. அப்பவும் சொன்னோம் பிரிக்ஸ் வராது, பிரிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னாங்க. இப்பவும் சொல்றோம் பிரிக்ஸ் வராது. அடுத்து 10 நாடுகள் கூட்டமைப்பு தான் யூரோப்பியன் யூனியனுக்குள்ள இருந்தா வரணும். ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். அங்கதான் இட்டாலி இருக்கு, ரோம் இருக்கு, அங்கதான் 7 மலை இருக்கு. இந்த பிரிக்ஸ் நாட்டுக்குள்ள 7 மலை இல்ல, 10 நாடுகள் கூட்டமைப்பு இல்ல. பிரிக்ஸ் 7 நாடு தான், 5 நாடு தான். அதாவது பெல்ஜியம், அப்புறம் வந்துட்டு பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, ரஷ்யா, சவுத் ஆப்பிரிக்கா, இவ்வளவுதான் இருக்கு. இதுல எங்கேயுமே இந்த 7 மலை உள்ள நகரமோ 10 நாடுகள் கூட்டமைப்போ இல்ல. ஆண்டவர் சொன்னது இந்த யூரோப்பியன் யூனியனை குறித்து தான் சொல்லி இருக்கிறாரு. இப்ப எழும்புகிற காலம் வந்துடுச்சு. இவைகளுக்கு நடுவுல ஒரு சம்பவம் நடக்க, நமக்கு தேவையான சம்பவம் அதுதான். இதில் அடையாளங்களை வச்சுக்கிட்டு, ஏன்னா சீஷர்கள் கேட்டாங்க, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அடையாளங்களை வச்சுக்கிட்டு வருகையை நாம நிதானிக்க முடியும். 1ஆம் வருகைக்கும் அடையாளம் இருந்தது, 2ஆம் வருகைக்கும் அடையாளம் இருக்கிறது. இந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஒண்ணு கத்துக்க முடியும். இவைகளுக்கு நடுவுல மணவாளன் வந்து மணவாட்டியை அழைத்து கொண்டு போக போகிறார். காலம் சமீபம் ஆயிற்று, இனி காலம் செல்லாது. அவ்வளவுதான், கர்த்தர் வரப்போகிறார். எத்தனை பேருக்கு ஏறினாலும் சரி, எத்தனை பேருக்கு ஏறாவிட்டாலும் சரி. ஏன்னா நோவா காலத்துல ஜனங்க எப்படி இருந்தாங்களாம்? வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் உணராது இருந்தார்கள். கேட்கிறவன் காதுள்ளவன் கேட்க கடவன். சொல்ல வேண்டியது, கர்த்தர் உங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதான் இங்க சத்தியம். இப்போ உங்களுக்கு இது சொல்லப்படுவதற்கு என்ன காரணம்? வசனம் தெளிவா சொல்லுது, ஜனத்தை கூட்டுங்கள். சபை எதுக்கு கூடி வரணும்? பரிசுத்தப்படுவதற்கு. சபை, நான் எப்பவும் சொல்றேன், சர்ச் இஸ் நாட் த பிளஸிங் சென்டர், church is not the healing center, church is not the deliverance center, church is the transformation center. சபை ஆசீர்வாத மையம் அல்ல, சபை விடுதலை மையம் அல்ல, சபை சுகமளிக்கிற இடம் அல்ல, சபை டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டர். அப்ப இதெல்லாம் நடக்காதா? கண்டிப்பா நடக்கும். சுகம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். அது அத்தனையும் இந்த மறுரூம் ஆகிறதுலேயே பேக்கேஜாக இருக்கிறது. நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது, கர்த்தரை போல மாற வேண்டியது. உங்கள் தேவைகளை சந்திக்க பரலோகம் வல்லமை உள்ளதாக இருக்கு. நீ சபைக்குள்ள வந்தாலே கர்த்தர் உனக்கு சுகமாக்கி வெளியே அனுப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு சுகம் கொடுக்கும், கர்த்தருடைய வார்த்தை உன்னை விடுதலையாக்கும், கர்த்தருடைய வார்த்தை உன்னை ஆசீர்வதிக்கும். இதை எல்லாவற்றிலும் மேலானது, கர்த்தருடைய வார்த்தை உன்னை கொண்டு போய் பரலோகத்திலே சேர்க்கும். அல்லேலூயா. நான் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லல, விடுதலை இல்லைன்னு சொல்லல, சுகம் இல்லைன்னு சொல்லல. உங்க கான்சென்ட்ரேஷன் அது அல்ல. என்னுடைய கான்சென்ட்ரேஷன் கிறிஸ்துவை சந்திப்பது. நான் அதுக்கு வருவேன், என் தேவைகளை பரலோகம் சந்திக்கும். இப்ப ஆண்டவர் வருகிற காலம், சபை அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படணும், பரிசுத்தப்படணும், ஐக்கியப்படணும். அதுக்கு தான் சர்ச் வந்திருக்கு. இன்னைக்கு இங்க உட்காந்துட்டு நம்ம வேற எதுக்கும் சர்ச்சுக்கு வரல, அதுக்கு தான் வந்திருக்கோம். அப்ப நம்மை நாமே நிதானத்தை அறிந்தோமானால் நாம்
நியாயம் தீர்க்கப்படும். 1 Corinthians 11 அப்படித்தான் சொல்லுது. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். கிறிஸ்து வரப்போகிறார். இந்த இயேசுவின் வருகையிலே பிரவேசிக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா, யூஸ்வலா நாங்கள் ஒரு 7 காரியங்கள் சொல்லுவோம். அந்த 7 காரியங்களை நீங்கள் செய்யும் போது கிறிஸ்துவின் வருகையிலே பிரவேசிப்பது எளிது. முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும். இல்ல எங்க அப்பா காலத்துல இருந்து நான் சர்ச்சுக்கு வரேன், என் தாத்தா காலத்துல இருந்து சர்ச்சுக்கு வரேன், தலைமுறையா சர்ச்சுக்கு வரோம். நீங்க எத்தனை தலைமுறையா வேணா வாங்க, உங்க பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உங்களுக்கு இருக்கா? உங்க அப்பாவுடைய ரட்சிப்புல நீங்க ஓட முடியாது. நீங்க ஒரு பாவம் நிதானித்து பாவம் செய்யற காலகட்டம் வர வரைக்கும் உங்க அப்பாவுடைய குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்குள்ள நீங்க வந்துடுவீங்க. ஆனா நீங்க யோசிச்சு பாவம் செய்ய தொடங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாவ மன்னிப்பு அவசியமா இருக்கிறது. பின்மாற்றம் அடைஞ்சவங்களுக்கும் அது பொருந்தும். இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட ஒப்பு கொடுங்க, ஒப்புரவாக்குங்க. ஆண்டவர்கிட்ட அந்த பாவம் மன்னிக்கப்பட்டோன்னு உங்களுக்கு ஒன்று வரும். அதுக்கு பேர் தான் ரட்சண்ய சந்தோஷம். அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட உங்க ஆத்மாக்குள்ள வரும். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் வருகையில பிரவேசிக்க முடியாது. வசனம் தெளிவா சொல்லுது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க. கொஞ்சம் பேர் கேட்குறாங்க, கள்ள ஞானஸ்நானம் எடுத்தானா அவன் பரதேசிக்கு போலியா அப்படிங்கிறாங்க. கள்ள ஞானஸ்நானம் எடுக்கல, பக்கத்தில் இருந்த இயேசு எடுத்தாரா இல்லையா? பக்கத்தில் இருந்த இயேசு எடுத்தாரா இல்லையா? அப்போ ஏன் நீங்க இயேசுவை பார்க்காம திருடனை பார்க்குறீங்க? நீங்க திருடனா இருந்தா திருடனை பாருங்க, நல்லவனா இருந்தா இயேசுவை பாருங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. நிறைய பேர் ஏன் திருடன் எடுக்கல, ஏன் திருடன் அவ்வளோ பெரிய தேவன் எடுத்திருக்காரு, அது கண்ணுக்கே தெரியல. இந்த திருடனுக்கு அந்த திருடன் தான் தெரியுறான். திருடன் ஏன் எடுக்கல? திருடன் எடுக்கல, அவன் பரலோகத்துக்கும் போகல, அவன் பாரடைஸுக்கு தான் போனான். ஆனா இயேசு எடுத்தார், அவர் பரலோகத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் வாக்குத்தத்தம் பண்ணினது பரலோகம். உள்ளே நுழையணும்னா தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். வேற எந்த ஞானஸ்நானமும் பைபிள் சொல்லலை. சின்ன வயசுல எடுத்தேன், குழந்தையில எடுத்தேன், கொடிக்கு கீழே எடுத்தேன், அங்கே எடுத்தேன், இங்க கிடையாது. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி எடுத்திருக்கணும். சீஷனாய் எடுத்திருக்கணும். அதுவும் அதாவது பாவங்களை அறிக்கை செய்து இனி நான் புது சிருஷ்டியா மாறேன்னு விசுவாசிச்சு எடுத்திருக்கணும். நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், கும்பலா கொடுத்தாங்க, என்னையும் போட்டு முக்கிய எடுத்துட்டாங்க, எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியாதுன்ற ஞானஸ்நானம் இல்லை. சில ஆட்களுக்கெல்லாம் ஞானஸ்நானம் ஏன் எடுத்தோன்னே தெரியல, இங்கேயும் எடுத்துடுறான். இஸ்ரவேலுக்கு போய் யோர்தானை பார்த்தா அங்கேயும் எடுக்கணுங்கிறான். இந்த ட்ரிப்பு போறாங்கல்ல, யோர்தானை பார்த்தோன்னு ஆசை வந்துடுது. ஏன்பா யோர்தானை பார்த்தோன்னு ஆசை வருது? இல்லை, இயேசு ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், ஞானஸ்நானம் யோர்தானை 2 தடவை எடுத்துட்டாரு. ஏன் எடுத்தேன்னா, யோர்தானை பார்த்தேன், இயேசு ஞானஸ்நானம் எடுத்தாரே, அதனால நானும் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு எடுத்துட்டேன். நான் கேட்டேன், இயேசுடைய கல்லறையை பார்த்தியான்னு. பார்த்தேன். நான் ஏன் உனக்கு சாவர ஆசை வரலன்னு கேட்டேன். யோர்தான்ல முங்குற ஆசை வந்துச்சுல, அப்ப கல்லறைக்குள்ள போய் படுக்கிற ஆசையும் வரணும்ல. இது எடுத்த ஞானஸ்நானத்தையும் ஒழுங்கா எடுக்காத ஆளு, சும்மா எங்கேயாவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா உடனே முங்கி எழுதிருக்காரு. விசுவாசித்து சீஷனாய் எடுக்கணும், அதற்கு பேர் தான் ஞானஸ்நானம். 3வது மிக முக்கியமானது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். இன்னைக்கு கடைசி காலத்தில் ஒரு குரூப் எழும்பி பரிசுத்த ஆவி கிடையாது, அந்நிய பாஷை கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது. நாங்கள் சொல்லுகிறோம், பரிசுத்த ஆவியை பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம், பரிசுத்த ஆவியானவர் உண்டு. அவர்தான் சபையை நடத்துகிறவர், அவர்தான் சபையின் மூத்த போதகர், அவர்தான் சபையை கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க போகிறவர். பரிசுத்த அபிஷேகம் பெறாம உங்களால் உலகத்தை ஜெயிக்கவே முடியாது. அவர்தான் நமக்கு உதவி செய்கிறவர். பரிசுத்த அபிஷேகம் பெறாதவங்க சபையில் நடக்கிற அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை நான் வீட்டுக்கு தெரியாம வரேன், நான் அபிஷேக கூட்டத்தில் கலந்துக்க முடியாதுன்னா வெரி சிம்பிள், வீட்டில் யாரும் இல்லாத போது கதவை சாத்திக்கிட்டு நல்லா ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. மாம்சமான யாவர் மேலும் தன் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 4வது வேறுபாடு உள்ள வாழ்க்கை. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம் சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உலகத்துக்கு என்ன இருக்கணும்? வேறுபாடு இருக்கணும். உலகத்தை விட்டு வர சொல்ல, உலகம் உங்களை தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் உட்காந்து சினிமா பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான், ஆபீஸை விட்டு போக முடியாது, அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கணும். அது உங்களை கரப்ட் பண்ணாம பாத்துங்க, அதான் முக்கியம். நாங்க இதை முந்தி இப்படி சொல்லி இருந்தோம், இப்ப நாங்க எப்படி சொல்ல வேண்டியிருக்கு? சர்ச்சுக்குள்ள வராம பாத்துக்கோங்க. நீங்க போய் அங்க கெட்டு போயிடாதீங்கன்னு சொல்றத போகாம இப்ப சபை கெடுக்காம பாத்துக்கோங்க. ஏன்னா இயேசு சொன்னார்ல, ஓநாய்களை ஆடுகளை மந்தைகள் ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறேன். ஆனா பவுல் சொல்லுவாரு, மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வருகிறது. ஒரு காலத்துல நம்ம ஓநாய்களுக்குள்ள போனோம், இப்ப ஓநாய் உள்ள வருது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. நீங்க ஓநாயின் ஒண்ண பல்ல நீட்டிக்கிட்டு அப்படியே ரத்தத்தோட அப்படிலாம் வராது. நல்ல கோட்டு போட்டு ஷூ போட்டு நல்ல அழகா ட்ரெஸ் போட்டு வருது. நீங்க ஓநாயினா அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, அந்த ஓநாயில இப்ப அப்படித்தான் வருது.
ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. வேறுபாடுள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அடுத்து 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது கண்டிப்பாக கொண்டு போக வேண்டிய ஒன்று என்னன்னு கேட்டால் ஆத்துமாக்கள். ஏன்னா இங்கிருந்து வேற எதையுமே நீங்கள் கொண்டு போக போகிறது இல்லை, கொண்டு போகவும் முடியாது. ஆண்டவர் உங்களை என்னையும் செய்ய சொன்னதுன்னு ஒன்று இருக்குன்னா ஒன்று தான், நீங்கள் போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள். ஸோ சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. 6வது மிக முக்கியமானது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். படுக்க போகும்போதும் சரி, எந்திரிக்கும் போதும் சரி, நான் வருகையில் போகணுங்கிறது. ஏன்னா அதான் நம்ம டெஸ்டினேஷன். அதை நோக்கி தான் நம்ம ஓடுறோம். அது ரத்தத்தில் ஊறிடணும். 7வது கடைசியாக, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படும். இந்த 6லும் முடிவு பரியந்தம் நிற்கணும். அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானஸ்நானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்ற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்ற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6லும் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. நாம் ஜெபம் பண்ண போறோம். எந்திரிக்கலாமா? நம்ம எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் நான் பாஸ்டர் கிட்ட கொடுத்துட்றேன். அவங்க அடுத்து நடத்துவாங்க. அவங்க சொன்ன நேரத்தோட ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஒரு சின்ன ப்ரேயர் மாத்திரம் பண்ணிட்டு நான் முடிச்சிடுறேன். எல்லாம் கண்களை மூடுவோம். எல்லாம் கண்களை மூடுவோம். ஏற்கனவே சொன்னபடி 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்குமானால், அந்த மத்திய ஆகாயத்தில் சந்திக்க போகிற மறுரூப கூட்டத்தில் நீங்களும் நானும் இருப்போமா? வசனம் சொல்லுது, வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அந்த நிற்கிற கூட்டம் வேற யாரும் இல்லை, வருகையில் எடுத்துக்கொண்டு போய் சிங்காசனத்துக்கிட்ட நிற்கிறது புதிய ஏற்பாட்டு சபை, மணவாட்டி சபை. நீங்களும் நானும் அங்கே நிற்போமா? கிறிஸ்துவை சந்திக்கிற இடத்தில் காணப்படுவோமா? ஆண்டவர் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். இங்கே நீங்கள் வந்திருக்கிறீங்க, ஒரு சத்தியத்தை பேசுகிற, சத்தியத்துக்குள்ள இருக்கிற சபைக்குள்ள இருக்கிறீங்க. இன்னைக்கு அநேக இடங்களிலே சத்தியம் கிடைக்கிறதில்லை. இங்கே சத்தியத்துக்கென்று அவர்கள் காலத்தை ஏற்படுத்தி அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை ஆராய்ந்து பாருங்க. இந்த வருகையில் போகிறதுக்கு உங்களுக்குள்ள என்னென்ன தடைகள் இருக்குன்னு பாருங்க. அப்படி இருக்குமானால் உங்களுக்கு தெரியும், இங்கிருந்து யாரும் எந்த தீர்க்க தரிசனமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். அவர் உங்களை உணர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உன் பலவீனங்களில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஒருவன் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவானாகில் அவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். ஆண்டவர் இன்னைக்கு நம்மை மன்னிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், ஆயத்தப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம் கண்களை மூடி என்ன காரியங்கள் இருந்தாலும் அதை ஒப்பு கொடுங்க. யோவான்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, அவர்கள் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு. அதுதான் ரொம்ப முக்கியம். உன் பாவம் எதுன்னு உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு அது மேல வெறுப்பு வரணும். எனக்கு இது வேணான்னு உங்களுக்கு தோணணும். அதை விட்டுணுங்கிற எண்ணம் வரணும். அதுதான் நீங்க ரட்சிப்புக்கான வழி. அப்படி ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம் கண்களை மூடி இந்த என்னென்ன காரியங்கள் இருக்கோ எல்லாத்தையும் அறிக்கை செய்து விடுங்க. ஆண்டவர் உங்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த நேரத்தில் எல்லாம் அந்த ஒரு நிமிஷத்தை நீங்கள் அமைதியாய் நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்க. அந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. நான் இதுவரைக்கும் ஞானஸ்நானத்தை பற்றி கேட்கல அல்லது கேட்டிருக்கிறேன், ஆனால் எடுக்கணும்னு தோணலை. நான் குழந்தையில எடுத்தேன், ஒரே ஞானஸ்நானம் தான் சொன்னாங்க, ஆனால் குழந்தையில எடுக்கிறது ஞானஸ்நானமே கிடையாது. ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். ஞானம் எப்போ வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன் அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல். இந்த ஞானஸ்நானம் தான் ஞானஸ்நானம். இதை நீங்க எடுக்கலைன்னா எடுக்கணும், அப்பதான் வருகையில போக முடியும். நான் இந்த ஞானஸ்நானத்தை எடுக்க விரும்புறேன், நானும் வருகையில பங்கடையணும், கைவிடப்பட்ட கூட்டத்தில் நான் இருக்கக்கூடாது, அப்படி தீர்மானம் பண்றவங்க எல்லாம் உங்க வலது கரத்தை ஆண்டவருக்கு நேரம் உயர்த்துங்க. ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க, இது வரைக்கும் நான் தண்ணியில மூழ்கி எடுக்கல, இப்ப நான் எடுக்க விரும்புறேன் அப்படின்றவங்கள அப்படி இருக்கிறவங்க வேற யார் இருக்கிறீங்க? நன்றா கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். நீங்கள் முடியும் போது இங்க வாலண்டியர்ஸ் இருப்பாங்க,
அவங்க கிட்ட உங்க பேரை கொடுத்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோன் நம்பரோ அவங்க என்ன டீடைல்ஸ் கேட்கணும் கொடுத்தீங்கன்னா, அவங்க ஞானஸ்நானம் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒருவேளை வேறு சபையிலிருந்து நீங்கள் வந்திருப்பீர்களானால் உங்கள் சபை போதகரிடத்தில் போய் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு உங்களை சொல்லுங்க. நாம் ஜெபிக்க போகிறோம். கரங்களை கீழே போடுவோம். நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டு இருக்கிறாரு. வருகை மிக சமீபம். நான் அந்த வருகையில் பிரவேசிக்கணும். இப்போ எல்லாத்தையும் அறிக்கை செய்து விட்டுருக்கிறேன். கர்த்தர் வரும்போது நானும் என் வீட்டாரும் இந்த வருகையில் பங்கடையணும் அப்படி ஆசைப்பட்டு தீர்மானம் பண்ணி இன்னையிலிருந்து நான் ஆயத்தப்பட போகிறேன் அப்படிங்கிறவங்க எல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் வரும் பொழுது அந்த இமை பொழுதை தவற விடாத கூட்டத்தில் நாங்களும் இருக்க வேண்டும். மறுரூபமாகிற கூட்டத்தில் நானும் காணப்பட வேண்டும். மத்திய ஆகாயத்தில் நானும் நுழைய வேண்டும். சிங்காசனத்திற்கு முன்பாக நானும் நிற்க வேண்டும். நான் மட்டுமல்ல ஆண்டவரே, என் குடும்பம், நீர் என்னை நம்பி கொடுத்த குடும்பம் இங்க இருக்க வேண்டும். நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி பேழையை உண்டு பண்ணினது போல நானும் என் குடும்பமும் அங்கே வந்து நிற்க வேண்டும். ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். ஒப்பு கொடுங்க. ரட்சிக்கப்படாத கணவன் இருந்தா ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஒருவேளை மனைவி ரட்சிக்கப்படாம இருந்தா ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளே நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பிள்ளைகள் ரட்சிக்கப்படாம இருந்தா ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பிள்ளைகளை ரட்சிப்புக்கு நேராக நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த ராத்திரியிலே ஒரு சொப்பனத்திலே உன் பிள்ளையை மனம் திரும்ப பண்ண கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரே ஒரு தரிசனத்திலே உன் கணவரை மனம் திரும்ப பண்ண கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் நினைச்சார்னா ஒரு நாள் ராத்திரியில நேபுகாத் நேச்சாரை கலங்க பண்ணுவார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. முழு குடும்பம் ரட்சிப்புக்குள்ள வர வேண்டும். காலம் சமீபமாயிற்று. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பாப்போம். கரங்களை உயர்த்தி, சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான 2ஆம் நாளுக்காக உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை இந்த இடம் முழுவதும் மூடிக்கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் வரும்பொழுது எங்கள் சபை குடும்பம் 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 குடும்பமாக மொத்த பேரும் அத்தனை பேரும் ஆண்டவரே மறுரூபமாகி உம்முடைய வருகையிலே பிரவேசிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. நீர் மேகங்களுடனே வரும்பொழுது நாங்களும் மேகத்தை கடந்து ஆண்டவரே உம்மை சந்திக்கிற கூட்டத்திலே ஒரே நேரத்திலே பரலோகத்துக்குள்ளே நுழைய கர்த்தர் கிருபை தருவீராக. எங்களை தடுக்க நினைக்கிற எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிதப்படுத்துகிறோம். கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருத்தரையும் மூடட்டும். அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும். எங்கள் சபையிலே கைவிடப்பட்ட கூட்டம் ஒன்று இல்லாதபடி அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் காணப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. ஒப்பு கொடுப்போம். தேவ சமூகத்தில் கர்த்தருடைய மகிமை மூடட்டும். என்னென்ன பாவங்கள் பலவீனங்கள் இருக்கிறதோ ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மனுஷகுமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். விடுதலையின் ஆவியானவர் விடுதலையாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே. கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்திருக்கிறோம். வந்த ஜனங்கள் அத்தனை பேரும் சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை பாராட்டும். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். மகிமை மூடிக்கொள்ளட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.